என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். அரிசி கச்சாயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே மொறுமொறுன்னு உள்ள சாப்பிட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த அரிசி கச்சாயம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அரிசி கச்சாயம் செய்யறதுக்கு ஒரு ஆளாக்கு, அதாவது 1/4 லிட்டர் உலக்குங்க. இதில் ஒரு உலக்கு எடுத்துக்கிட்டேன். புழுங்கல் அரிசிங்க, புழுங்கல் அரிசி இது. இதுலேயே அந்த உலக்குலேயே 1/4 உலக்கு உளுந்து, 1/4 உலக்கு துவரம் பருப்புங்க. அதான் இதை 3ஐயும் சேர்த்து நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. இப்போ 2 மணி நேரம் அரிசி, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு 3மே நல்லா ஊறிடுச்சுங்க. வடிச்சிட்டு மிக்சியில் போட்டுங்க. தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம், அப்படியே அரைச்சிக்கிட்டு வரலாங்க. அந்த ஈரத்தோடவே அப்படியே அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றிட வேண்டாங்க, தண்ணி தெளிக்கவும் வேண்டாம். அப்புறம் அந்த ஈரத்தோடவே அரைச்சிக்கலாம். இந்த அளவு அரைச்சிக்கங்க, தண்ணியே ஊற்ற வேண்டாம். அது அரிசியை மட்டும் வடிச்சிட்டு நீங்கள் இப்படி இந்த மாதிரி இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கங்க. கொஞ்சம் பரப்பரன்னு தான் இருக்கும், குரண மாதிரி இருக்கும். இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கங்க. அரைச்சிட்டு இதில் நம்ம வெல்லத்தை போட்டுக்கலாங்க. நான் இதில் 1 கப்பு, இதில் இந்த ஆளாக்கில் 1 ஆளாக்கு தான் அரிசி எடுத்து, இப்போ இந்த 1 ஆளாக்கு மட்டும் அப்படியே வெல்லம் போட்டுக்கலாங்க. போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றணும்னா ரொம்ப தண்ணியாட்ட போயிடும். அதனால் நம்ம இந்த வெல்லம் போட்டோம்னா கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்காக தான் தண்ணி ஊற்றாமல் அரைக்கிறோம். இந்த அளவு அரைச்சிக்கங்க. நீங்கள் தண்ணி ஊற்றவே தேவையில்லை, தண்ணி ஊற்றிடாதீங்க மருந்து கூட. நல்லா வலிச்சுக்கலாங்க. இதுலேயும் தண்ணி ஊற்ற வேண்டாம், வலிச்சு போட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் உப்புங்க. எப்பவுமே நம்ம இனிப்புன்னு செஞ்சோம்னா கொஞ்சம் உப்பு போட்டால் தான் அந்த பலகாரம் இனிப்பை எடுத்து கொடுக்கும். உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் இட்லி சோடா போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி ஆட்டக்கூடாது. திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ணலாங்களா? சூப்பராக காஞ்சிக்கிச்சுங்க. இப்போ நம்ம ஊற்ற ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் மாவு எடுத்துட்டு இப்படி வலிச்சு விட்டுருங்க. இப்படி ஒவ்வொன்றா ஊற்றுங்க. நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா 2 ஊற்றிக்கோங்க. நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னால நிறைய ஒரு 5-6 ஊற்றிருக்கிறேங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சிடணும். ஏன்னா நம்ம இதை ஊற்றினோடனே கருகிரும். இதில் நம்ம உளுந்து போட்டிருக்கிறோம், பருப்பெல்லாம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அதனால் ஊற்றினோடனே கருகிரும், உள்ளே வேகாது. அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக எல்லா பக்கமும் நல்லா உள்ள வெளியிலாம் நல்லா வெந்து அப்புறம் வந்துடுங்க. நம்ம வெல்லம் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அதனால் கருக ஆரம்பிக்கும். அதுக்காக தான் சிம்மிலேயே வச்சு செய்யறது. ஈஸியாக இருக்குங்க இது. இந்த 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 அரிசி கச்சாயம் சூப்பராக இருக்கும். அரிசி கச்சாயம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பருப்பு வகை போட்டு நம்ம செஞ்சுருக்கிறதுனால இது பாரம்பரியமாக இது செய்வாங்க. இது எங்கள் ஆயா அடிக்கடி செய்வாங்க. அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்ட இந்த ரெசிபி தான் இது. அரிசி கச்சாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சூப்பராக இருக்குங்க. அது பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடலாம், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம வேறு எந்த இதுவும் போடலை, அரிசி பருப்பு இதுதான் போட்டிருக்கிறோம். ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.